நீங்கள் யோபுல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 39ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, வரையாடுகள் ஈனும் காலத்தை நீ அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவை ஈனும் காலத்தை அறிவாயோ, அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும், அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும். கவனிங்க, இங்க யோபு சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ, மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்திருக்கிறாயோ, அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ. அப்படின்னா காட்டுல அநேக ஜீவராசிகள் இருந்தாலும் இந்த மான் பிரசவிக்கிறத எத்தனை மந்த்ல இது இருக்குது, எவ்வளவு நாள் இதுல குட்டியிடும் அப்படின்றத யாராலையும் என்ன பண்ண முடியாதாமா, அது கால்குலேட் பண்ணவே முடியாதாமா, அதை அறிஞ்சிக்கவே முடியாதாமா. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் தொனிக்குமானால் அது பெண் மான்களை அது ஈனும்படி செய்யும். அப்படின்னா நடக்காத ஒன்றை கர்த்தருடைய சத்தம் நடக்க வைக்கும். மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதை, மனுஷனுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டதை, மனுஷனுடைய கணிப்புக்கு அப்பாற்பட்ட ஒன்றை, மனிதனால் செய்ய முடியாத ஒன்றை கர்த்தருடைய சத்தம் கண்டிப்பாக செய்து முடிக்கும். இந்த 30 நாட்களும் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை மனிதனால் செய்ய முடியாததா இருக்கலாம், ஆனால் பெண் மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தர், அது எவ்வளவு கடினமா இருந்தாலும், அதை குறித்த அறிவே இல்லை என்றாலும், கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் அந்த அற்புதத்தை செய்ய போகிறது. நல்ல கரங்களை மேல தட்டி, ஆமே, நீர் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்கள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை இரண்டாக பிரிக்கும். ஆமென். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கிறது. சொல்லுங்க, உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்ல 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 இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை தான். நீங்க இந்த 30 நாட்களும் சொன்ன வார்த்தை என்னுடைய வார்த்தை தான். நான் அந்த வார்த்தை நிறைவேறுகிறத நான் காண்பேன். சொல்லுங்க, அந்த வார்த்தை நிறைவேறுகிறத நான் காண்பேன். வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், ஆனா உங்க வார்த்தை அது மாறாதுன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஆமென். அந்த வார்த்தை எனக்கு சொந்தமானது. உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இட நிற்கும். உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உம்முடைய வார்த்தைக்கு மகிமை உண்டு. உம்முடைய வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும். ஆமென். அவருடைய வார்த்தை உன்னதமானது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க இனி இருக்கிற நாளும் அப்படிதான் அந்த வார்த்தையை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே நீங்க அணைச்சுக்கிட்டு இந்த வார்த்தை எனக்குரியது அப்படின்னு 100% அப்படியே நீங்க நம்பணும். அப்படியே நீங்க நம்பணும். அந்த வார்த்தையிலே நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். அந்த வார்த்தையை நீங்க எப்பொழுதுமே அந்த வார்த்தை நடக்காதுன்ற அந்த சூழ்நிலை உங்களுக்கு வரவே கூடாது. அந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. யோசேப்புக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் தாவீதுக்கு ஆணையிட்டதை கர்த்தர் நிறைவேற்றினார். இதை ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சிருந்தது யாரு தெரியுமா? இதை ரொம்ப நல்லா அறிஞ்சு வச்சிருந்தது தாவீது. அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை உம்முடைய அடியேனுக்காக ஒரு விசை
நினைத்தருளும், நினைத்தருளும். சும்மா நம்ம நம்பிட மாட்டோம், சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ம நம்பிடுவோமா? ஆனா கர்த்தர் வார்த்தை நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுது, ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணுது. நான் நம்புறேன், நீங்க நம்பின வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். நீங்க நம்பின வார்த்தையை கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல மறுபடியும் நினைப்பார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாய் நீங்க விசுவாசிச்ச வார்த்தை அது நடக்கும். போன வருடம் ஆண்டவர் உங்களை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவே. பாடுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றினே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பாடுவோம். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்ப. சொல்லுவோம். உடன்படிக்கையின் தேவன் நீருண்மையில் பிசகாதவர். சொல்லுவோம். உடன்படிக்கையின் ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை இப்ப கைய மேல தட்டி மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். சொல்லு. மறவாமல் நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நீனை நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவே. இப்ப சொல்லுவோம். சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கு கைவிட மாட்டேன். சொன்னதை கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. சொல்லோ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. இயேசுவே கைகளை மேல நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீனை நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீனை நிறைவேற்றுவீ. ஆமென். நீங்க நம்பின வார்த்தை எல்லாம் நடக்கும். நீங்க விசுவாசித்த வார்த்தை எல்லாம் நடக்கும். அதற்கான ஏதுக்கள் ஒன்றும் இல்லாததை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தை சொன்னது அவர், நிறைவேற்ற போகிறது அவர். அவருடைய வார்த்தை கேதுரு மரத்தையே
அதான் ரொம்ப வலிமை உள்ளது கேதுரு மரம். அது அவ்வளவு சீக்கிரமா பிழக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை போச்சுன்னா கேதுரு மரம் ரெண்டா பிளந்துருமாமா. அவ்வளவு வலிமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்குது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகம் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்த உடனே அது ரொம்ப ஒழுங்கானதாய் மாறிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராசிகளும் உருவான. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரான்னு கேட்டா கண்டிப்பா நிறைவேற்றுவார். நீங்க நம்பின வார்த்தை வீணா போகாது. உங்களை விசுவாசிக்க பண்ணின வார்த்தை வீணா போகாது. நீங்க எந்த வார்த்தையை நம்பினீங்களோ அந்த வார்த்தை இந்த வருடம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்க கணவனை குறித்து கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். உங்க பிள்ளைய குறித்து கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். உங்க எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும். உங்க சரீரத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் உங்களை குறிச்சும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். அந்த டைம் வரும்போது, அந்த காலம் வரும்போது அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. கையை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுவோம், உங்க வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சத்தமா. எஸ் எஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை அப்படியே 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 ஆம் என்றும் ஆமேன் என்று நிறைவேறும். ஹல்லேலூயா, ஆமேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையிலேயே ரொம்ப கவனமுள்ளவர்களா இருங்க. வார்த்தையை எப்பொழுதுமே கண்ணு முன்னாடி வச்சுக்குங்க. அந்த வார்த்தையை எப்பவுமே அறிக்கை செய்யுங்க. அந்த வார்த்தையை எப்பொழுது நினைச்சிட்டே இருங்க. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அது ஒரு விதை, அது கண்டிப்பா முளைக்கும். ஆமேன். இந்த உலகம் சில நேரத்தில் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். எவ்வளவு நம்மளை பின்னாடி இழுக்க முடியுமோ சூழ்நிலைகள் அவ்வளோ பின்னாடி நம்மளை இழுக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த உலகம் இழுக்கும் பாருங்க, பிரச்சனை இழுக்கும் பாருங்க, அதை தாண்டி நீங்க முன்னேறி வரணும். அதுதான் பெரிய வெற்றி. அந்த அந்த கிருபை உங்களுக்கு வேணும். அந்த கிருபை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களை இழுத்து கட்டி போட்டுரும். பாருங்க, 38 வருஷமா ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு அந்த வியாதி எவ்வளவு தூரம் அவனை பின்னாடி இழுக்கும் தெரியுமா? 38 வருஷமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய வாழ்க்கை பின்னாடியே இழுக்கும். அவன் ஒரு முயற்சி எடுத்தா அது இழுக்கும். என்னத்த நீ 38 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இத்தனை வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உன்னால ஜெயிக்க முடியுமா? இது வரைக்கும் வராததா இனி வரப்போகுது, இனி வெற்றி வரப்போதா, அந்த இனி பண்ணி இவ்வளவு வருஷத்தை முடிச்சாச்சு, இனி என்ன பண்ண போற? இப்படி அந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷனை அவனுடைய எண்ணம், அவனுக்குள்ளே ஓடுகிற சிந்தை, சுத்தி இருக்கிற மக்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் அவனை என்ன பண்ணுவாங்கன்னா புடிச்சு பின்னாடி இழுப்பாங்க, பின்னாடி இழுப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஓவர் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அவ்வளவு தூரம் இழுத்தாலும் அவன் மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க, நான் முன்னாடி எப்படினாலும் ட்ரை பண்ணுவேன். நான் குளத்தை கலக்கும் போது நான் முந்தி என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆனா நான் ட்ரை பண்ணாம இல்லைன்னு சொல்றான் பாருங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 30வது நாள் ஜபத்துல நிறைய பேர் பின்னாடி கட்டப்பட்டு கிடக்குறீங்க. நீங்க எழும்ப முடியாம கிடக்குறீங்க. உங்களை பல வருஷமா சத்துரு பின்னாடி இழுத்துட்டான், மனுஷன் பின்னாடி இழுத்துட்டான், சூழ்நிலை பின்னாடி இழுத்து உங்களை கட்டி போட்டு வச்சிருக்குது, கட்டி போட்டு வச்சிருக்கு. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களால முடியல. அப்படியே மனசு சோர்ந்து திரும்ப பின்னாடி வர்றீங்க. கிடந்த இடத்திலேயே கிடக்குறீங்க, உட்கார்ற இடத்திலேயே நீங்க உட்கார்றீங்க. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அற்புதம் பெற்றுக்கொள்ளணுமா, நீங்க பயன்படணும் அப்படின்னு சொன்னா உங்களை பின்னாடி இழுக்கிற சக்தியை நீங்க தாண்டி முன்னேறி வரணும். நீங்க முன்னேறி வரணும். நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஒரு நிமிஷம் முயற்சி எடுத்தா பத்தாது, ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி எடுக்கணும்.
பிரதர், ஒரு நிமிஷம் முயற்சி எடுத்தா பத்தாது, ஒரு நாள் முயற்சி எடுத்தா பத்தாது, 30 நாள் ஜெபத்துக்கு வந்தா பத்தாது, 100 நாள் அப்படின்னு பிக்ஸ் பண்ணா பத்தாது. அதுல எழும்புற வரைக்கும், நீங்க கட்டிலிருந்து விடுதலை ஆகிற வரைக்கும், அதை தொடர்ந்து தொடர்ந்து உங்களை கட்டி போட்டிருக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற வரைக்கும், அந்த பின்னி பிணைஞ்ச அந்த சிக்கல்ல இருந்து நீங்க வெளியே வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்க முன்னேறிட்டே இருக்கணும். இந்த நீங்க வீட்டில் போய் இந்த மனுஷனை தியானிங்க. சாதாரணமான அல்ல, அவ்வளவு வருஷமும் பேக்ல இருந்த மனுஷன் எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு சூழ்நிலைகள் அவனுக்கு வந்திருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் எழுமாம இருக்கிறீங்களே, கேட்டா என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை விட்டு எப்படி நான் முன்னாடி வர்றது? அத்தனை சூழ்நிலையும் தாண்டி இழுக்க அப்படியே தன்னுடைய மனசை திடப்படுத்தி கொண்டு, தைரியப்படுத்தி கொண்டு, இல்லப்பா போ. அவனுக்கு தெரியும், அவன் போகிறதற்கு முன்பாக இன்னொருத்தன் குதிக்கிறான்னு அவனுக்கு. சொல்லுங்க, நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போகணும்னு சொன்னா நீங்க எப்படி இருந்தா டாக்டரை பார்க்க போவீங்க? அந்த டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் எனக்கு சரியாகும்னு யாரோ ஒருத்தர் சொல்லணும், இல்ல உங்க மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் சரியாகாது அப்படின்னு உங்க மனசுல இருந்தா நீங்க போய் மாத்திரையை வாங்கி சாப்பிடுவீங்களா? இல்ல நீங்க போய் டெஸ்ட் எடுக்க போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டோம். அது இவனுக்கு, இந்த மனுஷனுக்கு தெரியுது, நான் குளத்துல விழுறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் விழுந்துருவாங்கன்னு இவனுடைய மனசுக்கு தெரியுது. ஏன்னா அத்தனை நாளும் அவன் முன்னாடி போய் விழ யாரோ ஒருத்தர் விழுந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போறாங்க. ஆனாலும் தளராம என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ட்ரை இல்ல பாப்போம், ஒருவேளை இன்னைக்கு யாராவது ஒருத்தர் லேட் பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல நம்ம முன்னாடி இது பண்ணிட்டோம்னா, 38 வருஷமா முயற்சி அந்த கட்டில இருக்கிறதுக்கு அவன் விரும்பவே இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை பார்த்த உடனே கர்த்தர் விரும்புறாரு. சரி, இவ்வளவு இந்த பிள்ளை ட்ரை பண்ணுதே, நம்ம இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு சொல்லி, நம்முடைய வேதனைகளிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், நம்முடைய முயற்சியிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஆமென். நம்முடைய சின்ன பிரயாசத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர். கண்டிப்பா நான் சொல்றேன், உங்க கையோட அவருடைய கை இருக்கும், உங்க முயற்சியோட அவருடைய முயற்சி இருக்கும். நீங்க ஒரு கை எடுத்து வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அவருடைய பலத்த கையை உங்க மேல வைப்பார். இந்த ஜெபத்துல முயற்சி எடுக்கிற உங்களை கர்த்தர் வீணா அனுப்ப மாட்டாரு. இவ்வளவு நடந்தும் இன்னும் சோர்ந்து போகாமல் முயற்சி எடுக்கிற உங்க மேல கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பின்னாடி இழுக்க போகாதீங்க. இழுக்க நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்க முன்னேறி அப்படியே முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்க உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் கர்த்தரிடத்துல நீங்க செலவு பண்ணுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, வேதம் சொல்லுது, வைத்தியர்களால சரீரத்துல கஷ்டப்பட்டாச்சு, தன்னுடைய முழு பணத்தையும் கொடுத்து செலவழிஞ்சாச்சு, அவ்வளவுதான். அப்போ எந்த அளவிற்கு அந்த அம்மாவை உலகம் பின்னாடி இழுக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு வியாதி பின்னாடி இழுக்கும். நீ எங்க சரியாவ, உனக்கு எங்க சரியாகும்? இவ்வளவு டாக்டரை பார்த்துட்டு உனக்கு எங்க சரியாகும்? இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணிட்ட எங்க சரியாகும்? ஆனா அவ்வளவு தூரம் பின்னாடி பிடிச்சி இழுத்திருக்கும் போது வேதம் சொல்லுது, தன் மனதிலே பேசினாள். தன் மனசிட்ட பேசுறா, எழுந்துரு போலாம், நீ ஆண்டவரை போய் பாரு, கடைசியா கர்த்தர் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தி ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று யாருக்குள்ள சொன்னாங்களாமா? அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை, தனக்குள்ளேயே சொல்லி. எப்படி நீங்க நினைச்சு பாருங்க, சிஸ்டர்ஸுக்கு தான் தெரியும் இல்ல, எப்படி அவங்க எந்திரிச்சிருப்பாங்க, எப்படி அவங்க குளிச்சிருப்பாங்க, எப்படி அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு கொடுமையானது. இவ்வளவு தூரம் நடந்து பிரயாணம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க மனசு எவ்வளவு பயப்பட்டு இருக்கும். நான் போவேனா, இடையில விழுந்துருவேனா, தளர்ந்துருமா, கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, அவ்வளவு வேதனை. ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த கட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், அந்த முயற்சியை கர்த்தர் கிருபையாய் கனம் பண்ண. ஸோ எல்லாரும் இன்னைக்கு இந்த 30வது நாள் ஸ்பெஷலா நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன், உங்களை பின்னாடி இழுக்கிற சக்தியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து
அப்படியே முன்னாடி போகக்கூடிய ஒரு பவரை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல கூட சில நேரத்துல பின்னாடி இழுக்கும் பிசாசு. போதும்னு சொல்லும், வேண்டான்னு சொல்லும், இதுக்கு மேல என்னன்னு சொல்லும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளை பின்னாடி இழுக்கிற சக்தி. பின்னாடி இழுக்கும், அப்படியே பிடிச்சி நம்மளை முன்னேற விடாது. ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. எப்படி தாவீதோட வந்து உற்சாகமா கிளம்பினவங்க வந்து அந்த பேசோர் ஆற்றண்டையில வரும்போது அப்படியே எல்லாம் சோர்ந்து போய் அப்படியே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால காலடி எடுத்து வைக்க முடியல. ஆனா வெற்றியுள்ள தலைவன் தாவீது அத்தனையும் தாண்டி அந்த யாக்கோபு நதியை தாண்டி முன்னாடி அவர்களுக்கு இருக்கிற அதே பலவீனம் தாவீதுக்கு இருக்குது. அவர்களுக்கு இருக்கிற அதே சோர்வு தாவீதுக்கு இருக்குது. அவங்க இழந்த அதே இழப்ப தாவீதும் இழந்திருக்கிறான். ஆனாலும் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு பின்னாடி இருக்கிற இழுக்கிற சக்திகளை எல்லாம் முறியடிச்சு முன்னாடி போனதுனால கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்தார். இந்த 30வது நாள் ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே உன்னை பின்னாடி புடிச்சு இழுக்குது, இந்த உலகம் இழுக்குது, சோர்வு உன்னை இழுக்குது, அவமானங்கள் உன்னை இழுக்குது. நீ முன்னாடி காலடி எடுத்து வச்சா உன்னை தாண்ட விடாதபடி பின்னாடி உன்னை இழுத்துட்டு போகுது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்ன கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோ, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னே நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். இன்றைக்கு சிலர் ஆண்டவர் தீர்மானம் எடுப்பதற்கு ஆண்டவர் வழி நடத்துகிறார். நீங்க மறுபடியும் அந்த வேலையை நீங்க துவங்கணும். நீங்க மறுபடியும் அந்த பிசினஸை நீங்க துவங்கணும். நீங்க மறுபடியும் வேலைக்கு போகணும். நீங்க மறுபடியும் அந்த அழைப்புல உறுதியா நிக்கணும். நீங்க அந்த இடத்தை விட்டு எழும்பணும். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண போறாரு. அதுக்காக தான் ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் பேசுறாரு. இல்ல அந்த இடம் இழுக்குது, சத்துரு உன்னை இழுக்கிறான், செய்வனை உன்னை இழுக்குது, மாந்திரிக கட்டுகள் உன்னை இழுத்துட்டு இருக்குது, குடும்ப சாபம் உன்னை இழுத்துட்டு இருக்குது, வம்சாவளி சாபம் உன்னை இழுத்துட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. தடைகளை தாண்டி. ஆமென், ஆமென். கேளுங்க ஏசப்பாட்ட கேளுங்க. இப்போ அந்த வல்லமை உங்க மேல இறங்கட்டும், அந்த மகிமை உங்க மேல இறங்கட்டும். இப்போ உங்களை பின்னாடி பிடிச்சு இழுக்கிற அந்த சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினால அந்த சங்கிலிகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. அந்த 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷனுக்கு கொடுத்த அந்த பலன், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கொடுத்த அந்த பலன் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும். ஹல்லேலூயா. இது ஒரு நாளுடைய ப்ராசஸ் கிடையாது. இது 30 நாளுடைய ப்ராசஸ் கிடையாது. இது 100 நாளுடைய ப்ராசஸ் கிடையாது. இது ஒவ்வொரு நிமிஷத்தினுடைய ப்ராசஸ். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க நிறைய இமேஜ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு பலசாலியான மனுஷன் இப்படி இருப்பான். ஆனா அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு கட்டு சங்கிலி கட்டு அப்படியே பின்னாடி பிடிச்சி அப்படியே இழுத்துட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் நீங்க பாப்பீங்க. அப்போ நம்ம வந்து பெரும் பிக்சர்ல பார்க்கறது இல்ல, சில மனுஷங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. எல்லாம் பிடிச்சி இழுத்து அப்படியே கட்டி வச்சிருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஜெபத்தை ஆண்டவர் வந்து ஆரம்பிச்சதற்கு காரணமே எதுக்கு தெரியுமா? நீங்க அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டு நீங்க முன்னேறணும்ன்றதான் ஆண்டவர் வந்து. இப்போ ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நீங்க தீர்மானம் எடுக்கணும். உங்களை என்னதான் பிடிச்சு பின்னாடி இழுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தாண்ட வரைக்கும் அப்படி உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் விசுவாசத்தோட நில்லுங்க. ஆண்டவர் பின்னாடி நின்று உங்களை என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் அப்படியே புஷ் பண்ணிட்டே வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே வருவார். பொதுவா சொல்றேனே, உதாரணத்துக்கு சொல்றேனே, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க 1 hour வாக்கிங் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன்.
1 மணி நேரம் வாக்கிங் பண்றீங்கன்னு முடிவெடுத்தீங்க. ஒரு நாள் 1 மணி நேரம் வாக் பண்ணியாச்சு, 2 நாள் 1 மணி நேரம் வாக் பண்ணியாச்சு. ஆனா 3ஆவது நாள் என்ன பண்ணும் தெரியுமா? சிலது அப்படியே பிடிச்சி இழுக்கும். என்ன சொல்லும் தெரியுமா? சரி இன்னைக்கு வேண்டாம், இனி என்ன பார்த்துக்கலாம், ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீங்க உட்காருவீங்க. அடுத்த நாள் என்ன சொல்லுன்னு தெரியுமா? சரி சாயந்தரமா நம்ம நடந்துக்கலாம், என்னது காலையில போய் நடந்துட்டு. இப்படியே நீங்க பாருங்க, இந்த ஒரு நாள் அப்படியே பின்னாடி இழுக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மாசம் தாண்டி திரும்பி நமக்கு ஒரு உணர்வு வரும். ஐயோ வாக்கிங் விட்டு 1 மாசம் ஆகி போச்சா, 1 மாசம். அப்போ அந்த 1 மாசம் வரைக்கும் நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்காம பின்னாடி சத்துரு ஏதோ ஒன்று கொடுத்து இழுத்து அப்படியே பின்னாடி உட்காரும். இது வெறும் இதுக்கு மட்டும் நான் சொல்லலை, உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பாருங்க, எல்லாத்துக்கும் பாருங்க. நீங்க இன்னைக்கு விடுதலை ஆகணும். இந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல பற்றி பிடிக்கணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். நீங்க உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை உட்கார வச்சிரும். நீங்க படுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை படுக்க வச்சிரும். நீங்க உங்களுடைய விஷனை குறைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே மங்கி போயிடும். நீங்க அப்படியே ஒன்னும் யூஸ் இல்லாம நீங்க போயிருவீங்க, அப்படியே உட்கார்ந்துருவீங்க, அப்படியே உட்கார்ந்துருவீங்க. அது அற்புதமே நடக்காது, எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அந்த சோர்வுக்கு அவ்வளவு பெரிய வல்லமே இருக்குது. பின்னாடி சத்துரு அப்படிதான் உங்களை, நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்துட்டாங்க. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்கிறோம். கிருபை உள்ளவங்க, அபிஷேகம் உள்ளவங்க, தரிசனம் அவங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனா என்னன்னா இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறதுனால அதிலிருந்து மேற்கொள்ளணும்னு நினைக்காம அப்படியே இருந்ததுனால அப்படியே ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி அல்ல. பிரதர் உங்களை அப்படி அல்ல, சிஸ்டர் உங்களை அப்படி அல்ல, தாயே உங்களை அப்படி அல்ல. கர்த்தர் உத்திவேகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை வேகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை முன்னோக்கி தள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை முன்ன கொண்டு போறது கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சகலவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடுவதற்கு கைகளை தட்டி, ஏசப்பா அந்த வல்லமை இப்பொழுது எங்கள் மேல் கடந்து வருவதாக. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தால் போதும், பாகாலின் படைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். கண்டிப்பாக என்னை நெருப்பாய் அவர் பயன்படுத்த கர்த்தர் வல்லவர். ஹalleluya, ஹalleluya. கைகளை எல்லாரும் தட்டி ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கி. கைகள மேல ஆவியே சொல்லுவோம், பாடுவோம். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கைகளை மேல தட்டி ஆவியே பாடுவோம். ஏசப்பா எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீனை கொண்டு மீட்டு
பாடும் மீனை கொண்டு இப்போ கைகளை மேல தட்டி ஹாவே சொல்லு. ஜீசஸ் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே ஆவியே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. இயேசுவே வேகப்படுத்தும். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் காரம் நடத்தும். சொல்லு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, அழைத்தவர் காரம். கைகளை மேல தட்டி ஆவியே எழுப்புங்கப்பா இப்ப எழுப்புங்க எழுப்புங்கப்பா இப்ப ஒவ்வொரு பிள்ளை. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஆவியே ஆவியே ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இப்போ இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தை உச்சரிக்க கொண்டிருக்கும் போது வல்லமை வல்லமை, சகலத்தையும் தாண்டக்கூடிய வல்லமை, ஜெயிக்கக்கூடிய வல்லமை, செங்கடலை தாண்டக்கூடிய வல்லமை. இயேசுவே இயேசுவே ஒரு கிருபை உண்டாகட்டும். இயேசுப்பா இயேசுப்பா இப்போ இப்போ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அந்த கட்டுகள் தெரித்து ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவே என் மகனை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகள், என் மகளை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள், முன்னேற விடாதபடி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போ 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 அக்கினி 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 இறங்கி அது தெரிப்புண்டு போவதாக, விடுதலை உண்டாவதாக. விடுதலை எந்த இடத்திலே கட்டப்பட்டிருந்தாலும், இந்த சத்தம் எந்த வீட்டில் தொனிச்சிட்டு இருந்தாலும் இயேசுவே இப்போ அனலா எங்கள் அக்கினி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். ஹதலரம் தனமூர ஹதலரம் ஹதரல பௌதர ஹதலரதனதன. இசைவாடும் எங்களை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஹல்லேலூயா 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 ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது, நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது. எதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்மளை பின்னாடி பிடிச்சி இழுக்கிற சக்திகளுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென். இளையகுமாரனை குறித்து வேதம் சொல்லுது, எப்போ அத்தனை கட்டவனுக்கு இருக்குது. இனி இனி அப்பா ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாரா, இந்த மாதிரி நிறைய யோசனை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டான், அவ்வளோதான், நான் முன்னேறி செல்லுவேன், நான் முன்னேறி செல்லுவேன். அதனால இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுவும் ஒரே இப்பதான் இந்த ஜெபம் முடிச்ச உடனே முடியும்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரைக்கும் பிசாசு உங்களை முன்னேற விடாம, உங்க தரிசனத்தை நிறைவேற்ற விடாம ஏதாவது ஒரு போராட்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டா
சொல்லுங்க, கொடுத்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு வேற எந்த இதுவும் வேணாம், உங்களை அப்படியே உட்கார வைக்கணும், உட்கார வைக்கணும், அவ்வளவுதான். பாருங்க, ஒரு சோவாருக்கு போகிற வழி ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறத பார்த்த உடனே லோத்து போய் என்ன பண்ணிட்டான்? அவ்வளவுதான், உட்கார்ந்துட்டான். அவனுக்கு அது எழும்பவே முடியல. பாருங்க, யோபு அவனுடைய மனைவி வேதம் சொல்லுது, பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால, பின்னிட்டு பார்த்து. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான். சில நேரத்தில் பிசாசு உன்னை என்ன பண்ணும்னா, முன்னேற விடாம அப்படியே பிடிச்சி இழுத்து விடும். இழுத்து நிற்கும் போது நீ எல்லாத்தையும் தாண்டி மனசுக்குள்ள ஒன்று மட்டும் எப்பவும் இருக்கணும், நான் இந்த அடைக்கப்பட்டதுக்குள்ள சங்கிலிக்குள்ள எப்பொழுதுமே இருக்கவே கூடாது. ஆமேன். அது உங்களுடைய குற்ற மனசாட்சியா இருந்தா கூட அப்படிதான். நான் நம்புறேன், எவரையும் விடுதலையாக்குற கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஆமேன். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் நிறைய பேரை தட்டி எழுப்புவார். நீங்க அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்க தரிசனத்துக்கு நேரம் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். உங்களுக்கு மறுபடியும் அந்த விஷன் வரும், உங்களுக்கு மறுபடியும் அந்த உற்சாகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்புறதற்காக தான் இந்த ஜெபத்தையே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபம் நோக்கம், ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம், சிலருடைய தரிசனத்தை இழந்திருக்கிற அநேகம் பேரை மறுபடியும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து தட்டி எழுப்பி மறுபடியும் சம்பாதிக்க வைப்பார், மறுபடியும் தலைமைத்துவத்தை கொடுப்பார், மறுபடியும் ஊழியம் செய்ய வைப்பார். மறுபடியும் நீங்கள் எழும்பி வருவீர்கள். இல்ல, உங்களுக்கு மரணம் கிடையாது, உங்களுக்கு வாழ்வு இருக்குது. கர்த்தர் உங்களை அழிக்க போறதில்ல, கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு, நிறுத்த போறாரு. ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான். இன்னைக்குள்ள ஜெப குறிப்பை நீங்க மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. என்ன வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் கர்த்தருக்காக எழும்பி சாட்சியாய். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி கொண்டு போய் செத்துட்டான்னு நினைச்சு பாளையத்துக்கு புறம்பே, பட்டணத்துக்கு புறம்பு கொண்டு போடுறாங்க. செத்துட்டான்னு நினைச்சு ஆல்ரெடி டெத் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், கையும் வழங்கல, காலும் வழங்கல, ஒன்னும் மூச்சு மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்னும் இல்லை. சரி, அவ்வளவுதான், இனி பிழைக்க மாட்டான்னு சொல்லி பட்டணத்திற்கு வெளியில கொண்டு போய் போட்டாங்க. வெளியில கொண்டு போய் போடுற அந்த நேரத்தில் மழை அடிக்குது. மழை தூறல் மூஞ்சில பட்ட உடனே மயக்கம் தெளியுது. வேதம் சொல்லுது, மயக்கம் தெளிஞ்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடிபட்டிருக்கிற ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு திரும்பவும் ரெடி பண்ணி மறுபடியும் அதே பட்டணத்துக்குள்ள வந்து இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்றான். எப்படி அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இப்பதானே அடிச்சு வெளியே தூக்கிட்டு போறான், அதுக்குள்ள வந்துட்டியா? சாகிற வரைக்கும் நான் எழும்பிட்டான்ப்பா இருப்பேன். சாகிற வரைக்கும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அப்படிதான் நீங்க இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை நீங்க அப்படிதான் இருக்கணும். எது உங்களை பிடிச்சு பின்னாடி இழுத்தாலும், 5 வருஷமா 10 வருஷமா உங்களை பின்னாடி பிடிச்சி இழுத்து ஒரே இடத்துல உட்கார வச்சுக்கலாம். ஆனா கர்த்தர் மறுபடியும் இந்த 30வது நாள் உங்களுக்கு மகிமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, பட்டயத்தை கையில கொடுத்து, ஜீசஸ் ஆண்டவருடைய வார்த்தை உங்க கையில கர்த்தர் கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார். நீ புறப்பட்டு போ, தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே கடந்து போகிறார். நீ புறப்பட்டு போ, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி. இதோ சகலவற்றையும் உன் கரத்திலே கைகளை தட்டி, கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இயேசுவே. இப்போ 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 அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே அப்பா, கைகால்களை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டு இப்ப கட்டு அவிழ்க்கப்படட்டும். அந்த நாவுகளை கட்டி வச்சிருக்கிற கட்டு இப்ப அவிழ்க்கப்படட்டும். அந்த கண்களை கட்டி வச்சிருக்கிற கட்டு இப்ப இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த வாலிப சகோதரனுடைய கட்டுகள் இப்ப அவிழ்க்கப்படட்டும். தங்கச்சியினுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். இயேசுவே, தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி இருக்கிற கட்டுகள், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை இறங்குகிறது. விசுவாசிக்கிறவர்கள் எஸ் 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 பிரைஸ். இனி அந்த காரியம் ஒன்ன கட்டி வைக்க முடியாது. இனி சோகமா நீங்க இருக்க மாட்டீங்க.
ஹalleluya. அன்னாளை போல அத்தனை நாட்களும் அன்னாளை துக்கம் என்கிற ஒரு கட்டி இருந்துச்சு. தேவாலயத்துக்குள்ள போன உடனே சமாதானத்தோட போ சொன்ன உடனே அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லை. இனி அந்த துக்கம் உங்களுக்கு இராது. அந்த கட்டு அவிழ்க்கப்படட்டும். ஹalleluya. ஆவியே கைகளை தட்டி பாடுவோம். அசைவா பாடு, விசுவாசத்தோட பாடு. இன்னைக்கு 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 நிறைய பேரை கர்த்தர் எழுப்பணும்னு நான் நம்புறேன். இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் இப்போ இந்த செய்தி கடையிலே உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அப்படின்னா பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை, நான் அப்படியே எழும்பவே நல்லா எழும்பி வந்தேன், நல்லா செய்யணும்னு நினைப்பேன், நல்லா முன்னேறி வந்தேன். ஆனா இந்த ஒரு பிரச்சனை, எனிவே எது வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாததா இருக்கலாம், நீங்க நினைச்சது மாதிரி முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம், உங்க ஃபேமிலியினுடைய ஏதோ ஒண்ணு உங்களை கட்டி வச்சிருக்கிறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ரொம்ப கட்டி வச்சிருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வரணும்னு நினைச்சா அது குறுக்க வந்து நிற்குது. உனக்கு தான் இது இல்லையே, உனக்கு தான் பிள்ளை இல்லையே, இல்லை உனக்கு தான் இந்த வேலை இல்லையே, உனக்கு தான் இது, நீ அழகா இல்லையே, ஏதோ ஒன்று எனக்கு முன்னாடி நிற்குது. உடனே நான் அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஆமா ஆமா இதுக்கு பேர் தான் கட்டு, இதுக்கு தான். அப்படின்னா எழும்பணுன்ற அந்த ஆவிய கர்த்தர் உள்ள தருவாரு, அந்த விஷன் உள்ள இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று என்ன எழும்பணும்னு நினைக்கும் போது ஒரு சோகம் வரும். இதே சோகம் 38 வருஷமா இருக்கிறவனுக்கு எப்பவுமே வரும். நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், நான் சொல்ற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வரும். எழும்பலான்னு நினைச்சு அந்த குளம் கலக்கப்படும் போது போலான்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள முதல் என்ன வரும்? முதல் என்ன வரும்னா, நீ போய் உனக்கு சுகம் கிடைக்கவா? சொல்லுங்க. அந்த எண்ணம் அவனுக்குள்ள வருமா வராதா? ஏன்னா அத்தனை டைம் அவன் ஃபெயிலியரை சந்திச்சிருக்கிறான். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளா இருந்தா எல்லாத்தையும் ஆமா அப்படியே உட்கார்ந்துருவோம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த 38 வருஷமாய் வியாதி உள்ளவன் அப்படி என்ன பண்ணல, உட்காரல. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க உட்கார்ந்துட்டீங்க, நிறைய பேர் நீங்க உட்கார்ந்துட்டீங்க. காரணம், அந்த ஒரு ரீசன், ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஒண்ணு அந்த இதுல வந்திருக்குது. சிலருக்கு முள்ளு கர்த்தர் தருவாரு, சிலருக்கு அந்த ஒண்ணு மட்டும் சில டைம் நடக்காது. அந்த ஒண்ணு நடக்காதுன்னு உடனே எல்லாத்தையும் நீங்க ஃபெயிலியர் பண்ண முடியுமா? ஃபெயிலியர் உங்க வாழ்க்கையே ஃபெயிலியர் ஆக்க முடியுமா? அந்த ஒரே ஒரு காரியத்தை சார்ந்தா எல்லாம் இருக்குது. அந்த ஒரே ஒரு காரியத்தை, ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் ஒரு டைம் ஒரு சாட்சி சொன்னார். அவர் ஒரு வீல் சேர்ல அவருடைய பையனை கூட்டிட்டு வந்தார். அந்த பையனுக்கு பார்த்தீங்க ஒரு சின்ன ஒரு பாட்டில் இந்த இடத்துல கட்டி இருக்கிறாங்க, ஒரு டவல் இந்த இடத்துல இருக்கிறாங்க, ஜொல்லு அடிஞ்சிட்டே இருக்குது. அவனுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு என்னுடைய ஏஜ் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 41 வயசு அவனுக்கு ஆச்சு. நான் அவனை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு 22 வயசு, எனக்கும் அதே வயசு, 2 பேரும் ஒரே வயசு. அப்போ அந்த பையனை அவர் வீல் சேரில் வச்சு ஊழியத்திற்காக கூட்டிட்டு வராரு. ஒரு இடத்துல ஓரத்தில் அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் அவனை உட்கார வச்சுட்டு ஒருத்தரை பார்க்க சொல்லிட்டு பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்தார். அந்த பையன் அப்போ என்னுடைய வயசு, அவன் கை சப்பிட்டு இருக்கிறான், ஜொல்லு அடிஞ்சிட்டே இருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரி, இந்த ஊழியக்காரர் இவ்வளோ நல்லா பிரசங்கம் பண்றாரு, இவ்வளோ நல்லா ஊழியம் பண்றாரு, இவருக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஆண்டவர் அனுமதிச்சாரே அப்படின்னு வருத்தமா இருக்குது. அப்போ அவர்கிட்ட போய் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப சிரிச்சுட்டே சந்தோஷமா அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பையனை பார்த்துட்டு அப்படியே அவர் சும்மா அவர் கையை வச்சே தட்டிட்டு, பிரசங்கத்தை நல்லா கவனிச்சியா, நல்லா இருந்துச்சியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையனும் ஏதோ ஒன்று தலையாட்டுறான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பரிதாபமா ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த பையனோட போலாமா இப்போ அப்படின்னு கிளப்பி கூட்டிட்டு போகும்போது நான் அவரிடத்துல பேசினேன். பாஸ்டர், தம்பி இப்படி இருக்கிறானே, இப்படி இருந்தும் நீங்க இவ்வளவு உற்சாகமா இந்த ஊழியத்தை செய்றீங்களே, உங்களுக்கு கவலையா இல்லையா, உங்களுக்கு வருத்தமா இல்லையா, தம்பியை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அவர் சொன்னாரு, இல்லை நீ கேட்கறது கரெக்ட் தான், எனக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. நானும் இந்த பிள்ளை பிறந்த உடனே அவனுடைய 5வது வயசுல இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையே வீல் சேர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு
அவனுடைய 10 வயசு வரைக்கும் பார்த்தேன்னா நான் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு டெய்லி கவலையா இருக்கும். அவன் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அடுத்த நாள் விடுதலை ஆகும்னு பார்ப்பேன், அடுத்த நாள் விடுதலை ஆகாது. 1 மாசம் ஜெபம் பண்ணுவேன், 40 நாள் உபவாசம் விட்டு ஜெபம் பண்ணுவேன், அவனுக்கு மாற்றம் எதுவுமே வராது. இதனால ரொம்ப வெக்ஸ் ஆகி 5 வருஷம் 10 அந்த பையனுடைய 10 வயசு வரைக்கும் அவருக்கு சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு. நான் நாளுக்கு நாள் இவனை பார்த்து 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 அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப வருத்தமாகி சர்ச்சில் போய் உட்காந்து அழுதேன், ரொம்ப அழுதேன். ஏன் எனக்கு இப்படி அனுமதிச்சிங்க? நான் இதெல்லாம் பார்க்கணுமா? நான் எப்படி ஊழியம் செய்வேன்? என் பிள்ளை இப்படி முடியாமல் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் நான் போய் பிரசங்கம் பண்ணினா எப்படி அவங்க எல்லாம் கேட்பாங்க? அந்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ரொம்ப நெகட்டிவ் ஓடி என் தரிசனத்தெல்லாம் நான் இழந்து அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னிட்ட பேசினாரு. இத பாரு, இது நான் உனக்கு கொடுத்திருக்கிற முள்ளு, இது உனக்கு கொடுத்திருக்கிற சின்ன ஒரு காரியம். ஆனா இந்த ஒரு காரியத்தை நான் உனக்கு அனுமதிச்சது உன்னை வளர்த்துறதுக்கு, உன்னை பயன்படுத்துறதுக்கு. ஆனா பிசாசு உன்னை இதை அழிக்கிறதற்காக பயன்படுத்துறான். இப்போ இந்த பிரச்சனை உன்னை அழிக்கணுமா உன்னை பயன்படுத்தணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது மாதிரி ஒரு வார்த்தை வந்த உடனே, இல்லை இந்த காரியம் என்னை அழிக்கக்கூடாது, என்னை பயன்படுத்தணும். உடனே ஆண்டவர் சொன்னாரம்மா, நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. இதுவரைக்கும் அந்த பையனை சோகமா பார்த்தல, இனி சோகமா பார்க்க கூடாது. இனி கர்த்தர் உன் கையில இது பாதுகாப்புக்காக கொடுத்த, நீ தான் வளர்த்துன்றதுக்காக கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றத நீ முழு மனசோட செய்யு சொன்ன உடனே அழுது ஜோம் பண்ணி அந்த கிருபையை வாங்கி எல்லா சட்டக்கிட்ட எல்லாத்தையும் மாத்திட்டு குளிச்சுட்டு போய் அந்த பையனை தன்னுடைய கையோட எடுத்து தோள் மேலே எடுத்துட்டு போய் பாத்ரூமில் வச்சு அழகா குளிப்பாட்டி அவனுக்கு பவுடர் போட்டு சட்டை பேண்டெல்லாம் போட்டு அவனை உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாட போறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாட போறோம்னு சொன்னாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேதத்தை தியானிக்க போறோம்னு சொன்னாரு. அந்த பையன் உடனே அவனுடைய முகத்துல சிரிப்பை பார்த்தாராமா, சந்தோஷத்தை பார்த்தாராமா. அவ்வளவுதான், அன்னையிலிருந்து எழும்பி போற பக்கமெல்லாம் ஊழியத்திற்கு கூட்டிட்டு போய் அவர் சொல்றாரு, 10 இயர்ஸ் வரைக்கும் நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு இத்தனை வயசு, இன்னொரு 10-11 வருஷம் ஆச்சு. 11 வருஷமா இந்த ஒரு தம்பியை வச்சுதான் இவன் என்னென்ன கஷ்டப்படுறானோ அது என் மனசுல வருத்தமா இருக்கும். கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாரு, நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், அங்க ஒரு பெரிய அசைவே உண்டாகும். இது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வர்றதுனால சொல்றேன், நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட கட்டுல நீங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி கட்டுல இருக்கிறீங்க? இந்த மாதிரி கட்டுல கட்டி வச்சிருக்கிறவன் சத்துரு. நீங்க அதை நினைக்கவே கூடாது, நீங்க அதை நினைக்கவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு நினைச்சாருன்னா இத்தனை நாள் நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்கலையா? நீங்க எத்தனையோ ஜெபம் பண்ணிட்டீங்க, அந்த ஜெபம் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிருச்சு. கண்டிப்பா கர்த்தர் நினைக்கிற நாட்களில் பதில் வரும், கர்த்தர் சொல்லுகிற நாட்களில் பதில் வரும். நீங்க அதை மறந்துருங்க, நீங்க அதை மறந்துருங்க. நீங்க விஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க உயர்வில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க இத திரும்பி பார்க்காதீங்க, இத பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ முன்னோக்கி பார், முன்னோக்கி பார். ஹல்லேலூயா, எழும்பியே ஆகணும். ஆமென். இந்த மாதிரி ஒரு கட்டுல தான் பாஸ்டர் நான் இருக்கிறேன். நான் ரொம்ப நாளா எனக்குள்ளேயே ஒரு கட்டு இருக்கு. நான் வேலை போற நான் கட்டுல இருக்கிறேன், எனக்கு அப்படியே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம். அவங்க மட்டும் அப்படியே நான் அந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படியே எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி அடுத்த பகுதிக்கு நேராய் போக விரும்புறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு நல்லா தெரியுது பாஸ்டர், திரும்ப திரும்ப அது ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஸோ ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு வசதி இருந்தா எழுப்பி நில்லுங்க, இல்லைன்னா உங்க கைகளை மட்டும் நீங்க உயர்த்துக்குங்க. ராதாலா ரம் தஹதனரமா. ஸோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எழுப்புறதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு தூக்கி விடுகிறதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமென். உங்க படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க வைக்கிறதற்கு கர்த்தர் பிரியப்படுகிறார், கர்த்தர் பிரியப்படுகிறார். இத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நான் கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் உங்களோட தான் கர்த்தர் பேசி இருக்கிறார்.
அந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். எஸ், நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹalleluya. கர்த்தர் சொல்றார், அதை மறந்துரு, அதை யோசிக்க வேண்டாம், அதை திங்க் பண்ணி உட்கார வேண்டாம். ஓ ஹalleluya. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். அப்பா அப்பா, மகிமை 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 ஊற்றப்படுவதாக. அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை, என் பிள்ளையை குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஹalleluya. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் நடப்பே, அழைத்தவர் காரம் நடத்தும். சொல்லு, பின்னிட்டு பாராமல் நடப்பே, அழைத்தவர் காரம் நடத்தும். பாடுவோம் ஜுவாலையே, அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லுவோம், ஆவியே ஆவியே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைப்பா கிருபைப்பா, எழும்ப பண்ணுங்க. அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தகப்பனே தகப்பனே தகப்பனே, 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை தேடி போனீங்களே அப்பா. அத்தனை நாள் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு பின்னாடி பிடிச்ச அவ்வளவு பலவீனம் இழுக்கும் போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு எழுப்புதலை கொடுத்துட்டு, நான் எழுந்து போவேன், என் அப்பாவுடைய வஸ்திரத்தை தொடுவேன்ற ஒரு தைரியத்தை கொடுத்த தெய்வம் இப்போ இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தைரியம் வருவதாக. படுத்து கிடக்கிற இடத்துல அந்த தைரியம் வருவதாக. சோர்ந்து போய் இருக்கிற அந்த இடத்துல எங்க பிள்ளைகளுக்கு அந்த தைரியம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த தைரியம் வரட்டும்பா, அந்த தைரியம் வரட்டும்பா. இனி இந்த பின்னாடி பிடிச்ச அந்த இழுக்கிற அந்த சக்தியிலிருந்து ஒரு விடுதலை வேணும். அந்த ஏமாற்றத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். அந்த மனசுல இப்போ ஒரு தைரியம் உண்டாவதாகப்பா, ஒரு பலன் உண்டாவதாகப்பா. நீ இந்த பேசோர் ஆற்றை கடந்து போவாய், கடந்து போவாய். இந்த சூழ்நிலையை என் பிள்ளைய கடக்கணும், இந்த வனாந்தரத்தை என் பிள்ளை கடக்கணும். லீத்தாரா ஓதாராலம். ஹalleluya ஹalleluya. அந்த அழைப்பு, நீர் அழைத்த அழைப்பு, அந்த கிருபை வரத்தை பயன்படுத்தக்கூடிய கிருபையை கத்த தாங்கப்பா. உங்க கரங்களில் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேர் முழு பெல்லத்தோட ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ எப்போவுமே உங்க மனசை விட்டு இது போயிடவே கூடாது. இது ஒரு நாள் ஜெயிக்க வேண்டிய காரியம் அல்ல. இது ஒரு கொட்டேஷனாவே நீங்க வச்சுக்கோங்க. இது ஒரு நாள் ஜெயிக்க வேண்டிய காரியம் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்க வேண்டிய காரியம். ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்க வேண்டிய காரியம். நீங்க ஒண்ணுல ஜெயிச்சிங்கன்றதுக்காக பிசாசு வந்து சோதிக்காமலே போயிட மாட்டான். ஒண்ணுல ஜெயிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, இன்னொன்னு கொடுப்பான். அதுதான் டாஸ்க்கு அவனுக்கு. அவ்வளவுதான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல நீங்க விழணுன்ற அளவுக்கு நெருக்கிறவன் தான் பிசாசு.
ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் ஒவ்வொன்றுலையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். பொதுவாக இந்த கேம் எல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேம் வந்து லெவல் இருக்குது. அந்த லெவலெல்லாம் தாண்டணும். ஒரு லெவலை தாண்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெவலை தாண்டும் போது ஒரு பெரிய இதை உடைச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதனுடைய பவர் உங்களுக்குள்ளே வரும். அப்படி நீங்கள் கேம் விளையாடினவங்களுக்கு தெரியும், அந்த பவர் உள்ளே வரும். அந்த பவர் வந்துச்சுன்னா அடுத்து இன்னும் பவராக செயல்படும். அது மாதிரி பிசாசு உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சோர்வுகளையும் நீங்கள் ஜெயிக்க பவர் உங்களுக்கு குறையாது. பவர் உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன உங்களுக்கு பவரே இல்லாமல் பேசுகிறீங்களே, உங்களுக்கு பவர் கூடும், பவர் அதிகமாகும். அதனால் ஜெயிக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் டெய்லி நிமிஷந்தோறும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிமிஷந்தோறும் விசாரிக்கிறேன், நிமிஷந்தோறும் விசாரிக்கிறேன். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அதனால் இந்த சோதனையை பார்த்து பயப்படாதீங்க, இந்த இழப்பை பார்த்து பயப்படாதீங்க, இந்த அவமானத்தை பார்த்து பயப்படாதீங்க. இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். ஆமேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் இந்த 30வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, ஆணையிட்ட அந்த நன்மையை உங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகள் இதுவரையிலும் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். இத்தனை நாட்களும் நீங்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து எகிப்திற்கு உள்ள 70 பேரா போகும்போதே ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல, நான் இதிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவேன்னு அன்னைக்கே அவங்க தலை மேல வாக்கு தத்தம் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஆண்டவர் மோசே என்கிற ஒரு இரட்சகனை எழுப்பி மீண்டுமாக அந்த வார்த்தையை ஆண்டவர் புதுப்பிச்சு, இல்லை நான் உங்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்களுக்கு தருவேன், நீங்கள் எனக்கு பின்னாடி வாங்கன்னு ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். எல்லாரும் இப்பொழுது புறப்பட்டு இப்பொழுது பல ஆண்டுகளாக அந்த வனாந்தரத்தில் நடந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர் தானே ஆணையிட்டாரு, ஆண்டவர் தானே இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, இது கிடைக்குமா? ஆண்டவர் தருவாரா? எப்படி இது தரப்போறாரு? நம்மளாவது பார்ப்போமா? இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இதுவரைக்கும் வார்த்தை நடக்காததை குறித்து நீ கவலையே பட வேண்டாம், பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்திற்கு பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன். கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆணையிட்ட அந்த காரியத்தை சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொன்ன ஆணையிட்ட அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். இன்றைக்கு அந்த பிள்ளை வலுமாறி இருக்கலாம், இன்றைக்கு சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதை பார்த்து நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு.
பலன் கொண்டு திடமனதாயிரு. அந்த ரிசல்ட்டை பார்த்து உன்னுடைய பலத்தை இழந்து விடாதே, உன்னுடைய திட மனதை இழந்து விடாதே. அந்த சூழ்நிலையை பார்த்து பலத்தை இழந்து விட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நீ சுதந்தரிக்கும்படி உனக்கு செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த வீடு உங்களுக்கு நிலைப்படும். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த பரலோகம் நமக்கு நிலைப்படும். கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமென் என்று சொல்லி, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி, முழு பலத்தோடு நம்புறேன்னு சொல்லி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்றதற்கு முன்னாடி நீங்கள் உபாகமம் புத்தகத்தினுடைய வாசிக்க வேண்டாம், கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வாக்கு கொடுத்த இந்த மோசேக்கு கடைசி நிமிஷம் ஆயிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கொடுமுடிக்கு மேல ஆண்டவர் அவனை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படின்னா மலைக்கு மேல ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி எல்லாத்தையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படின்னா அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அவருக்கு முன்னாடி காமிக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஆனா பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு. உடனே அவர் கீழே வராரு. இப்போ மோசையை கடந்து போறாரு. அவர் மரிச்சிட்டாரு, அவர் அடக்கம் பண்றாரு. இப்போ அந்த மோசைக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 30 நாட்கள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாக நடக்கிற காரியத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா மோசைக்காக இவர்கள் ஒரு 30 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா துக்கம் கொண்டாடுறாங்க. அத்தனை பேர், இவர்கள் தான் தலைவன். அப்படின்னா ஆண்டவர் மோசையின் மூலமா தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. இந்த மோசை தான் அவர்களுக்கு முன்பாக வழிகாட்டியா இருந்தார். எல்லா ஜனங்களும் மோசையின் இடத்துல தான் சண்டை போட்டாங்க. இப்போ அந்த தலைவரே திடீர்னு இறந்துட்டாங்க. எல்லாரும் அந்த துக்கம் கொண்டாடி இனி எப்படி பண்ண போறோம், எப்படி முன்னாடி போறோம், யார் நம்மளை வழி நடத்த போறா, கர்த்தர் நமக்கு ஆணையிட்டது நமக்கு கிடைக்குமா, வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம சுதந்தரிப்போமா, இவ்வளவு பெரிய மோசையே அதை சுதந்தரிக்கல, அவருக்கே இது கிடைக்கல, நமக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடுமாற்றத்தோட இருக்கும் போதுதான் ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை இவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய். அதாவது நீ ஆணையிட்ட தேசத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்மளை வழி நடத்தினவங்க, அந்த வாக்கு தத்தத்திற்கு காரணமாயிருக்கிறவர்களை கூட நீங்க இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. இல்ல, நான் உனக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல பாடலும் அப்படிதான், ஆணையிட்டபடி எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்கள் பேரிலே கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஆணையிட்டிருக்கிறார். ஜோஷுவாவுக்கு சொன்னது போல இந்த ஜோஷுவா சகல ஜனங்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார். கர்த்தர் இட்ட ஆணை அப்படியே நிறைவேறினது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் ஆணையிட்டது அப்படியே நிறைவேறும். ஆமென். ஆனா இந்த ஆணையிட்ட தேசத்தை குறித்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்படின்னா அதை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை அவங்க மனசுல அவங்க வச்சிருந்தாங்க. அப்படின்னா கானான் தேசம்னா ஆறு ஓடும், கானான் தேசத்தினுடைய பழம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ நடாத திராட்சை பழத்தை நீ புசிப்ப. இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய வாக்கு தத்துவம் கொடுத்ததுனால ஜனங்களுடைய மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா சுதந்திரிச்சிடலாம் அப்படின்றது மாதிரி மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எப்பா நீ நினைக்கிறது மாதிரி கானான் தேசம் என்கிறது நீ நினைக்கிறது மாதிரி இல்லை.
நான் உன்னுடைய கரத்துல கொடுப்பேன், ஆனா உன்னை கொண்டு அதை என்னவா மாத்திடுவேன்னா நான் கானான் தேசமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நிறைய நமக்கு ஆணையிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆணையிட்ட, ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த காரியம் எந்த கஷ்டம் இல்லாம ரொம்ப அழகா அதுவா நமக்கு கிடைச்சு, அதுவா நம்ம கையில கிடைச்சு, நம்ம ரெடி பண்ணி அவ்வளவுதான் நம்ம போய் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அப்படியே அல்ல. ஆண்டவர் என்ன நமக்கு சித்தம் வச்சிருக்கிறாருன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை கானானுக்கு நான் கூட்டிட்டு போவேன். ஆனா நீங்கள் நினைக்கிறது போல கானானை சுத்தி உனக்கு எல்லாம் உடனே ஒண்ணும் இல்லாம கிடைச்சிடாது. ஆனால் அந்த கானானை உங்களை கொண்டு நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கானானுக்காக நீங்கள் எதிர்பார்த்து, நடாத திராட்சை தோட்டத்தை நீங்க எதிர்பார்த்து, கட்டாத வீட்டை நீங்கள் எதிர்பார்த்து, இப்படியெல்லாம் ஆண்டவர் தரப்போறாரு, இப்படியெல்லாம் ஆண்டவர் தரப்போறாரு அப்படின்னு ஒரு கற்பனையோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கானானை நீங்க பார்க்கலாம். அது உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை கானான மாதிரியே தெரியாம இருக்கலாம். இல்ல இல்ல, ஆண்டவர் எனக்கு நியமிச்ச கானான் இது இல்ல, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த இது ஆசீர்வாதம் இது இல்ல, இப்படியா ஆண்டவர் தருவாரு? எனக்கு இப்படி சொல்லலையே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு ரொம்ப பெருசா எல்லாம் கொடுத்தாரு, பெரியதை எதிர்பார்த்துட்டு நான் வந்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சிலரை பார்த்து தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு நியமித்த கானான் இதுதான், ஆனால் இந்த காரியத்தை பார்த்து கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் இந்த வனாந்தரம் கானானாய் மாறும், இந்த சூழ்நிலை கானானாய் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு போய் குடி அமர்த்தி அந்த தரிசனத்துக்குள்ள கர்த்தர் வச்சு, அந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு வச்சு, அந்த சூழ்நிலை சரியில்லாத இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்து, உங்கள் மூலமாய் சகலத்தையும் ஆண்டவர் சரியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் அந்த கிருபைக்காக ஆமென் கரங்களை தட்டி கர்த்தர் சமூகத்திலே அந்த கிருபைக்காக ஹalleluya கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின அப்படின்னா, ஆண்டவர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணின கானான் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க வாசிப்பீர்களானால், முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக வனாந்தரமும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும், நீங்க எடுத்துக்கொள்ளலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாமே. வனாந்தரமும். ஆமென். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 26ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமும் 26ஆம் அதிகாரத்தினுடைய 34, 35 வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயரினுடைய குமாரத்தி ஆகிய யூத்தியையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். 35வது வசனத்தை, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தேசம் வனாந்தரமும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வனாந்தரம். இரண்டாவது வேதம் சொல்லுது லீபனோன் அப்படின்னா காடானது, லீபனோன் காடு. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு ஐப்ராத்து நதி. மூன்றாவது ஐப்ராத்து நதி.
நான்காவது கர்த்தர் சொல்கிறார் ஏத்தியரின் தேசம், ஏத்தியருடைய தேசம். நம்பர் 4 ஐந்தாவதாக சூரியன் அஸ்தமிக்கிற தேசம். நம்பர் 5 ஐந்தாவதாக பெரிய சமுத்திரம். கவனிங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்த தேசம் ஃபர்ஸ்ட் என்னத்தை அவங்க பார்த்தாங்களாமா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வனாந்தரம். இரண்டாவது என்ன பார்த்தாங்க? லீபனோன். மூன்றாவது என்ன பார்த்தாங்க? ஐபிராத் நதி. நான்காவது கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஏத்தியரின் தேசம். ஐந்தாவது என்ன கொடுக்கிறாரு? சூரியன் அஸ்தமிக்கிற தேசம். ஆறாவது கர்த்தர் என்ன கொடுத்தாரு? பெரிய சமுத்திரம். கவனிங்க, எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கவனமா கவனிச்சாதான் புரியும். அப்படின்னா ஆண்டவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறாரு. அந்த ஆணையிட்டு கொடுக்கிறது நடக்குமான்ற ஒரு சந்தேகம் வருது. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாக நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை கொண்டு போய் குடி அமர்த்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. இவங்களுடைய மனசுக்குள்ள அதை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு பிம்பம் இருக்குது. ஆனா அதை மாத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா, நீ நினைக்கிறது மாதிரி அங்க கானான் அப்படின்றது நீ நினைக்கிறது மாதிரி இல்ல. ஆனா உன்னை கொண்டு போய் உட்கார வைத்து நான் அதை என்னவா மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னா, கானானாய் மாத்துவேன். அப்போ நம்பர் 1 முதலாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, வனாந்தரமான இடம். என்ன இடமாமா? வனாந்தரம். வனாந்தரத்தில் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, அதுல வறட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும். அது கர்த்தர் ஜனங்களுக்கு கையளிப்பேன் என்று கொடுத்த முதல் இடம் என்னன்னா வனாந்தரம். ஆனா அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கலாம், ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த உடன்படிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இப்போ உடன்படிக்கையினுடைய முதல் கால ஆண்டவர் உங்களை எங்க எடுத்து வைக்க பண்ணுவார்னா, நீங்க வனாந்தரத்துல தான் எடுத்து வைப்பீங்க. ஆனா அந்த வனாந்தரத்தை பார்த்த ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே அந்த வனாந்தரம், அந்த வறட்சி மாறி கர்த்தர் அதுல ஒரு பெரிய மகிமையை காண பண்ணுவார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஐயோ, நான் வயல்வெளியை தானே எதிர்பார்த்தேன், நான் ஆறுகளை தானே எதிர்பார்த்தேன், ஆனா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வனாந்தரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உனக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான். இப்பொழுது நீ பார்க்கும் போது இந்த தொழில் வனாந்தரமா இருக்கும், இந்த குடும்பம் வனாந்தரமா இருக்கும், நீ கடந்து போகிற சூழ்நிலை வனாந்தரமா இருக்கும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மூலமாய் உன்னை கொண்டு இந்த வனாந்தரத்தை நான் மாற்றுவேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா வருது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோசேப்புக்கு கர்த்தர் எகிப்து தேசத்திலே கொண்டு போய் முதலிலே வனாந்தரத்தை தான் கர்த்தர் காண்பிச்சார். ஆனா அந்த வனாந்தரத்தை அந்த மனுஷனை கொண்டே கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றினார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தம் புரியுது? எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, ஒன்று நினைத்து கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கானான் தேசம் நம்ம நினைக்கிறது மாதிரி எடுத்த உடனே எப்படி இருக்காது சொல்லுங்க. எடுத்த உடனே எல்லாமே அங்க பர்ஃபெக்ஷனா இருக்காது. நம்ம அவ்வளவுதான், நமக்கு எல்லாமே அங்க ரெடியா இருக்கும், நம்ம போய் ஆக்குபை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்க முடியாது. அதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார். நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் உருவாக்குவார், உங்களை கொண்டு கர்த்தர் உருவாக்குவார். நீங்க தான் அதுல உருவாக்க போறீங்க, நீங்க தான் அதை கானானா மாத்த போறீங்க. அந்த அபிஷேகத்தை வேற யாரிடத்திலையும் கர்த்தர் வைக்கல, உங்க தலை மேல, என் தலை மேல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ரெண்டு விதமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வீடு வாங்க முடியும். ஒன்று கட்டின வீட்டை வாங்கலாம், இல்லைன்னா இடத்த வாங்கி வீடு கட்டலாம். இதுல கட்டின வீடை வாங்குறதுல நமக்கு ரொம்ப குஷி. ஏன்னா நமக்கு ரொம்ப ஈஸி, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்க எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருவாங்க. நம்ம போன உடனே என்ன பண்ண போதும் சொல்லுங்க? குடி போனா போதும்.
அவ்வளோதான், குடி போய் ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு வீடு இருக்குது, என்னன்னா இடத்த வாங்கி நம்மளே நின்று ஒரு கொத்தனாரை வச்சு கட்டி நம்ம தண்ணி ஊற்றி ஒவ்வொரு கல்லுக்கா ஜோம் பண்ணி இது இங்கே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும், இந்த சிமெண்ட்டை போடாத, இந்த ஜல்லியை போடாத அப்படின்னு கட்டி சின்னதுலேருந்து அஸ்திபாரத்திலேருந்தே நம்ம பார்த்து கட்டி முடிக்கிற வீடு. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ரெண்டு வீட்டில் எந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எந்த வீடு? இந்த கட்டின வீடு பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க எந்த இடத்துல எப்படி ஒட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதுவும் இப்போ இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒன்று வந்துச்சு பாருங்களேன். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி, எவ்வளோ பெரிய அழுக்கான இடத்தையும் என்ன பண்ணிடலாம். இந்த பிளாஸ்டிக் இப்போ பாருங்களேன், நம்ம சர்ச்சை சுற்றியும் என்ன இருக்குன்னா மொத்தம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். இந்த இருக்கிற கட்டணம் வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே சவர் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை மட்டும் ஒரு போர்டை இப்போ பாருங்களேன், அந்த எல்இடியை திறக்கிறதுக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள கண்டதும் இருக்கும். உள்ளுக்குள்ள அதை இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அது எல்லாத்தையும் மூடி மேலே பிளாஸ்டர் போட்டு ரொம்ப அழகாக காமிச்சிடுறோம். அவ்வளோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அது ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம நிறைய வீடு நம்மளா ஆக்குபை பண்ணுறத நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்பேர் வந்தால் எப்படி சரி பண்ணுறது எதுவுமே தெரியாது. அதனால நாம் ஆராதிக்கிற தேவன் சில நேரத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தத்தினுடைய காரியத்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி இதான் உன் கையில் வச்சுக்கோ, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய கையில் வெறும் ஸ்கெட்சை கையில் கொடுத்துட்டு இடத்த கையில் கொடுத்துட்டு நீ கட்டு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கரத்துல கர்த்தர் பிளான கர்த்தர் கையில தராரு, நிலத்தை கையில கர்த்தர் தராரு. தந்துட்டு அத்தனை கிருபையும் கொடுத்து உங்களை கொண்டே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கட்டி எழுப்ப போறாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் உருவாக்கி ஆமென் அப்படியே நடத்த போறாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார் இவர்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் இடம் வனாந்தரம். இரண்டாவது ஆண்டவர் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா லீபனோன் மட்டும். எப்படி கொடுத்தாராமா? லீபனோன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். லீபனோன் அப்படின்றது வந்து அடர்ந்த காடு. என்னது? அடர்ந்த காடு. லீபனோன் வந்து அடர்ந்த காடு. அப்போ இரண்டாவது ஜனங்களுடைய கையில ஆண்டவர் கொடுத்தது கானான் தேசம் அப்படின்றது. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வனாந்தரத்தை பார்ப்ப, ரெண்டாவது எதை பார்ப்பேன்னா நீ காடுகளை பார்ப்பாய். ஆனா அந்த காடுகளை வெட்டி திருத்தி வயல் நிலமாக்குற அபிஷேகத்தை கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கரத்துல கொடுத்தாரு. இரண்டாவது கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது லீபனோன், அது அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காடை கர்த்தர் உங்க மூலமாய் வெட்டி திருத்தி ரெடி பண்ணி அதை செழிப்பான வயல் நிலமாய் நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது வந்து இங்க என்னன்னா ஐபிராத் நதி மட்டும். அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஐபிராத் நதி, இது எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் ஆமென் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆமென். 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐபிராத் நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கன்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். இப்போ 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது நான் ஐபிராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்தை தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. ஹலோ பிரதர்,
இப்போ இந்த ஐப்ராத் நதி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரனை பார்த்து ஒரு கச்சையை கொண்டு போய் அங்க ஒளித்து வைன்னு சொல்றாரு. ஆனா ஒளிச்சு வச்சுட்டு திரும்பி போய் பார்த்தா அது என்ன ஆகுதாமா? என்ன போய் இருக்குது? கெட்டு போயிருக்குது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்துல அவங்க மூணாவது சந்திக்கிறது எங்க? மூணாவது அவங்க கையில கொடுத்திருக்கிறது என்ன? கெட்டு போகிற ஒரு ஒன்ன கத்தர் கையில கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த கெட்டு போய் இருக்கிற அந்த இடத்துல நான் உன்னை பயன்படுத்தி அதையே உனக்கு நன்மையாய் மாற்ற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவது நீங்க வாசிங்கன்னா, ஏத்தியரின் தேசம். என்ன தேசமாமா? இந்த ஏத்தியரை குறித்து தான் ஃபர்ஸ்ட் வாசிச்சோம். நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க 34வது வசனம், ஏசா 40, நீங்க 35வது வசனத்தை வாசிக்கலாம். 35வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களாமா? மனநோவா இருந்தார்களாமா. எப்படி இருந்தாங்க? அப்போ நம்பர் 4, நாலாவதாக ஏத்தியரின் தேசம் அப்படின்றது மனநோவை கொடுக்கிற இடம். மனநோவை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின இடத்துல என்ன இருக்குது? கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின இடத்துல என்ன இருக்குது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மனநோவு இருக்குது, மனநோவு இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கூட நான் இருக்கிறேன், என் அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குது, என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது, என்னுடைய வழி நடத்துதல் உங்ககிட்ட இருக்குது. நீ அந்த மனநோவா இருக்கிற இடத்த நீ ஒரு ஆசீர்வாதமான இடமாய் மாற்றுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 5, ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிற தேசம் மட்டும். அப்படின்னா அஸ்தமிக்கிறதுன்றது என்னது? சூரியன் அஸ்தமிக்கிறதுன்றது மழை. அப்படின்னா வெளிச்சம் இல்லை, இருள். அகைன் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இடம் என்ன அப்படின்னா இருள். ஆனா அந்த இருளை நீ என்னவா மாத்தும் அப்படின்னா நீ வெளிச்சமாய் மாத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்பர் 6, ஆறாவதாக கர்த்தர் கொடுக்கிற இடத்துல என்ன இருக்குது? பெரிய சமுத்திரம். பெரிய சமுத்திரம் அப்படின்னு சொன்னா உன்னை வழி விடாம தடுக்கிற சக்தி. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசம். அப்படின்னா கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்காமா? வனாந்திரம். நம்பர் 2, ரெண்டாவது லீபனோன். மூன்றாவது என்ன இருக்குது? ஐப்ராத் நதி. நான்காவது என்ன இருக்குது? ஏத்தியரின் தேசம். ஐந்தாவது என்ன இருக்குது? சூரியன் அஸ்தமிக்கிற தேசம். ஆறாவது என்ன இருக்குது? பெரிய சமுத்திரம். ஹல்லேலூயா. ஆனா இவ அத்தனையும் கர்த்தர் ஆப்போசிட்டா யார் கையில கொடுக்கிறாரு? யார் கையில? உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த தரிசு நிலத்தை கையில கொடுத்துட்டு நீ இறங்கி போய் போரடி, நீ இறங்கி போய் யுத்தம் பண்ண ஆரம்பி. உன் கூட நான் இருக்கிறேன், என் அபிஷேகம் உன் கூட இருக்குது, என் வழி நடத்துதல் உன் கூட இருக்குது, என் ஆலோசனை உன் கூட இருக்குது, கர்த்தருடைய ஆலோசனை உங்க கூட இருக்குது. பிரதர், கர்த்தர் இன்றைக்கு இந்த 30வது நாள் அநேகரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகனே, நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசம் இதுதான், உனக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் இதுதான். இந்த வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போகாத, இந்த லீபனோனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த ஐப்ராத் நதியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த ஏத்தியரின் தேசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த பெரிய சமுத்திரத்தை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நான் உன்னை காலடி எடுத்து வைக்க பண்ணி உனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை ஜாதிகளையும் உன்னை விட்டு துரத்தி அதே இடத்துல உங்க வம்சத்தை நிலைப்படுத்துவேன். அதற்கான பலன் இப்பொழுது பரலோகத்திலிருந்து அநேகர் மேல இறங்கி வருகிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்க ரொம்ப அழகா செய்ய போறீங்க, வெற்றியாய் செய்ய போறீங்க. ஓ ஹல்லேலூயா. திருத்துகிற அபிஷேகத்தை, திருத்துகிற அபிஷேகத்தை, சரி பண்ணுகிற அபிஷேகத்தை நம்மேல் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எகிப்தை ரெடி பண்ணி கர்த்தர் யோசேப்புனுடைய கையில கொடுக்கல, யோசேப்பை எகிப்துல கொண்டு போய் எகிப்தை அவன் மூலமா கர்த்தர் ரெடி ஆக்குறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?
எத்தனை பேருக்கு விளங்குது? எகிப்துல ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போய் எகிப்தை ரெடி பண்ணி யோசேப்பனுடைய கையில ஆண்டவர் தரல. ஆனா ஒண்ணுமே இல்லாத எகிப்த, மோசமான எகிப்த, தன்னை கஷ்டப்படுகிற எகிப்த கர்த்தர் யோசேப்பனுடைய கையில கொடுத்து அந்த மனுஷனை எகிப்துக்குள்ள கொண்டு போய் எகிப்த சரி பண்ணிட்டாரு. எகிப்தினுடைய பஞ்ச காலத்துல பிழைக்கிறதுக்கு பண்ணிட்டாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல இந்த 100 நாளையில ஒரு புது அபிஷேகம் வருகிறது, புது மகிமை வருகிறது. உங்களை கொண்டு போய் பாழானத உங்க மூலமா கர்த்தர் பயிர் நிலமாக்க போறாரு. கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க கேளுங்க, இந்த அபிஷேகம் இதுதான் கர்த்தர் ஆணையிட்டது, இதுதான் கர்த்தர் ஆணையிட்டது. எல்லாரும் கேளுங்க. உங்க மூலமாய் உங்க கைகளை கொண்டே, ஆமென், என் கைகளை கொண்டே என் கையை கொண்டு துவங்கின காரியத்தை என் மூலமா கர்த்தர் சரி பண்ணணும். உங்க கையை அப்படியே கர்த்தருக்கு நேராக தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில கொடுக்கிறத நான் ஏதேன் தோட்டமா மாத்தணும், நான் கானான் தேசமா மாத்தணும், வனாந்தரத்தை நான் கானானா மாத்தணும், லீபனோனை நான் கானானா மாத்தணும், ஐப்ராத்து நதியை நான் கானானா மாத்தணும், ஏத்தியரின் தேசத்தை நான் கானானா மாத்தணும், சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை கானானா மாத்தணும், பெரிய சமுத்திரத்தை. கேளுங்க, கேளுங்க. லாத்தாரா பௌதாக தனமா ரியக்கபா ததன மரஹதல ரியாதன மரஹதனமா. சோர்ந்து போகாதீங்க. அது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனார கர்த்தர் கொடுத்தாரே, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தாரே, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரே, இந்த மாதிரி ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தாரே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது வனாந்தரத்தை வயல்வெளியா மாத்தும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தான் நீங்க வாங்கணும், அந்த அபிஷேகத்தை தான் நீங்க வாங்கணும். ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே அந்த அபிஷேகத்தினுடைய நதியை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றட்டும். இந்த 30வது நாள் வெரி ஸ்பெஷல் டே, இது ஒரு ஸ்பெஷல் டே. இந்த 30th டே இன்னைக்கு ஆண்டவர் இந்த 30வது நாள் உங்க மேல ஒரு விசேஷித்த அனாயிண்டிங்க கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு, ஆணையிட்டு இருக்கிறாரு. உனக்கு கானான் தேசம், நீங்க அதை கானான் தேசமா மாற்ற போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருந்தாலும் என்னை கொண்டு கர்த்தர் அதை செய்ய போகிறார். அந்த அபிஷேகம் நதியை போல என் மேல் இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. ஆவியே, ஆவியே பாடும். அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை பாடும். எங்கள் அக்கினி ஜுவாலையே ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க நான் ஒருவன் மாத்திரம் நான் ஜெபிக்க ஆவத்தாலை அசைப்பா நெருப்பாய் இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஆவத்தாலை அசைப்பா நெருப்பாய் இறங்கி. கைகளை தட்டி சொல்லுவோம். கிருப 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 செய்வாடி அனலா எங்கள் அக்கினி ஜுவாலையே செய்வாடி அனலா எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. ஆணையிட்ட தேசத்தை உனக்கு நான் தருவேன், உங்களுக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போறீங்க? அப்போ உங்க கையில கொடுக்கிற வனாந்தரம், உங்க கையில கொடுத்திருக்கிற வனாந்தரத்தை நீங்க
நீங்க வயல்வெளியா மாத்திர அபிஷேகத்தை உங்களுக்கு தரணும். ஆமென். உங்க கையில இருக்கிற லீபனோன் அடர்ந்த காடு நீங்க வெட்டி திருத்தணும். நீங்க வெட்டி திருத்தணும், அந்த காடை வெட்டி திருத்தணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க கையில கொடுக்கிற ஐப்ராத்து நதி கெட்டு போகிற நதி, ஆனா உங்க கையில வந்து அது சுத்தமாகணும். ஆமென். அகைன் வேதம் சொல்லுது, ஏத்தியரின் தேசம், ஏத்தியரின் தேசம் மனநோவு, மனநோவு. ஆனா உங்க கையில கொடுக்கிற மனநோவை நீங்க கிளியர் பண்ற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். நம்பர் 5, சூரியன் அஸ்தமிக்கிற இருள், நீங்க அந்த இடத்துல லைட்டா இருந்து வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்பர் 6, பெரிய சமுத்திரம், தடை மதில், பெரிய சமுத்திரம், அதை நீங்க தாண்டணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு அப்படிதான் தருவார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கானானை என் கையில கர்த்தர் கொடுக்கறத விட என்ன கானான்ல கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்றது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன வேணும்? சோம்பேறி மாதிரி கேட்கக்கூடாது, எனக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான் கேட்குறோம். ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழகாக கிளியராக ரெடி பண்ணி பக்காவாக என் கையில் கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு நல்ல வெற்றியுள்ள தலைவன் அப்படி கேட்க மாட்டாங்க. வெற்றியுள்ள தலைவன் என்ன கேட்பாங்கன்னா, ஒன்றுக்கும் ஆகாத என் கையில் கொடுங்க, ஒன்றுக்கும் ஆகாததை என் கையில் கொடுங்க, நான் அதை. நீங்கள் காலேபா இல்லை நீங்கள் இஸ்ரவேல் ஜனமா? காலேபு என்ன கேட்டார்? கேட்கல, மலை நாட்டை எனக்கு கொடுங்க. எப்பா உனக்கு வயசாகுதுப்பா, நீ என்னமோ சின்ன பையனாட்டும் கேட்டுட்டு இருக்கிற. யார் சொன்னா? எனக்கு 40 வயசுல இருந்த அந்த பெலன் எனக்கு இப்பவும் இருக்குது, எனக்கு இப்பவும் இருக்குது. அதனால எனக்கு என்ன தாரும்? மலை நாட்டு. அவங்க பொண்ணு அதை விட மேலு, அவர் தான் அப்படி இருக்காருன்னா அது என்ன? அவங்க என்ன கேட்குறாங்க? கேட்கல. எனக்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டாரு, ஆனா அதை கொடுத்தா அது அவருக்கு திருப்தியா இல்லை. எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு இன்னொன்று வேணும் அப்படிங்கிற. சரி இன்னொன்று தர்றோம், உனக்கு ஏற்கனவே இருந்தது அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது கொடுத்தது தான், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க, அதையும் நான் வெட்டி திருத்தி நான் ரெடி பண்ணிக்கிறேன். சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஆனால் நம்ம தான் நிறைய பேர் சோம்பேறியாட்டம் அப்படியே கிடத்துட்டோம். ஆமாம், நம்ம எல்லாம் கொடுத்து கையில் அப்படியே கொடுத்து எல்லாம் உருட்டி கொடுத்து செல்வாங்களா இல்லை, வாயில் ஊட்டி விட்டா கூட நல்லா இருக்கும், அதுக்கு கூட நம்ம. ஸோ அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறாரு. இந்த 100 டேஸில் கர்த்தர் உங்களை பெரிய பிளானோட ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறாரு. எனக்கு நல்ல பிள்ளைய தந்தீங்க, சோத்திரம். நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைய கொடுக்காத உங்களுக்கு நல்ல பிள்ளையா மாத்திர கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆமேனே வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஆமேன். அந்த பிள்ளைய நீங்க முழங்கால நின்று நல்ல பிள்ளையா மாத்தணும். அந்த வனாந்தரத்தை நீங்க கானானா மாத்தணும். முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஏன்னா உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு. கர்த்தர் அவ்வளவு அனாயிண்டிங்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்க எங்க போனாலும் யோசேப்பு போற இடம் நல்லா இருக்கும். யோசேப்பு போன உடனே போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யோசேப்பு போன உடனே சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. யோசேப்பு போன உடனே பார்வோனுடைய அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. யோசேப்பினுடைய அப்பா லாபானுடைய வீட்டில் போன உடனே லாபான் சொல்றாரு, கணக்கு பார்த்தேன், நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வருமானம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, உன்னையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றாரு. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகு, அதுதான் உங்களுடைய பவர். நீங்க அதை வாங்கணும், இந்த ஜபத்துல வாங்கணும். என் கையை பிளஸ் பண்ணணும் ஆண்டவரே. என் கையில அழுக்கானதை கொடுத்தாலும் அதை சுத்தமா மாத்தக்கூடிய பவரை தருவார் 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 உங்களுக்கு தருவார். அந்த பிளஸிங் உங்க கையில இருக்க போகுது. எளிமை நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய பெரிய பலத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறத நான் பார்க்கிறேன். உனக்கு கையளிக்க போகிறேன். உனக்கு நான் ஆணையிட்ட கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். உனக்கு ஆணையிட்டதை நான் தருவேன். கர்த்தர் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அவர் நிறைவேற்றுவார். அது நடக்கும். அதை கர்த்தர் தருவார். அந்த காரியத்தை ஆண்டவர் கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, ஆண்டவர் வந்து உங்க கையில கொடுக்கிற, சொல்லுங்க, வனாந்தரத்தை, லீபனோனை, ஐபிராத்தை, ஏத்தியரின் தேசத்தை, சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை, பெரிய சமுத்திரத்தை நீங்க என்னவா மாத்தணும்? கேட்கல, சொல்லுங்க சத்தமா, சத்தமா. உங்க கையில என்ன கொடுத்தாலும் நீ எப்படி மாத்துவீங்க? இது ஒரு அபிஷேகம், இது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எங்க பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, காய்கறி குழம்பையும் கறி குழம்பு மாதிரி வைக்கணும் சிஸ்டர் அப்படின்னு. காய்கறி குழம்ப எப்படி வைக்கணும் மாமா? கறி குழம்பு மாதிரி வைக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிலர் அப்படி வைப்பாங்க. உண்மைதான். நீங்கள் வந்து இந்த இப்போல்லாம் சிக்கன் தான் கிடச்சிடும் நமக்கு. ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைப்பேன், நமக்கெல்லாம் சிக்கன் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ ரொம்ப வறுமையினுடைய உச்சகட்டம் இல்லை, சோயா பீன்ஸ் தான் நமக்கு சிக்கன். அது சிலருக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். சிக்கன் வாங்குறதுக்கு காசு இருக்காது, ஆனால் நமக்கு என்ன தான் சிக்கன். இந்த சோயா பீன்ஸை நல்லா கூட்டு வைக்க தெரிஞ்சவங்க வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், சிக்கனெல்லாம் தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி சைடில் போய் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்துக்கு அது வைப்பாங்க, அந்த சோயா பீன்ஸில் கூட்டு வைப்பாங்க. நீங்கள் ஒருவேளை கன்னியாகுமரி போனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ தெரில. ஆனால் எனக்கு கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இன்னும் கொஞ்சம் வைங்கயா அப்படின்னா சிலர் வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி என்ன அப்படின்னா, நம்ம கையில் ஒன்றுக்கும் ஆகாததை கொடுத்தா கூட நமக்கு ஒரு வல்லமை இருக்கணும், நமக்கு ஒரு ஜெபம் இருக்கணும். அதை நல்லா நான் என்ன பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் சிரமந்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். சிலது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, சிலர் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள நிற்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். நான் உனக்கு கானானாய் மாற்றி தருவேன். கர்த்தருடைய உடன்படிக்கை உங்க மேல இருக்குது. கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த 30வது நாள் ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க கையில ஆகாதுன்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆகாது என்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்லா ஏசப்பா எப்படி மாத்துவாரோ, அவருடைய பிள்ளையாகிய உங்க கையிலையும் ஆகாதுன்னு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நீங்க மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவீர்கள். ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. என் தலை மேல அந்த அபிஷேகம் வரட்டும். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. ஒரு புது அனாயிண்டிங், ஒரு புது அபிஷேகம் எல்லாரும் கேட்கணும், வாஞ்சையோட கேட்கணும். ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் நீ கேளுப்பா, இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் உங்களுக்கு வல்லமையா இந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. இல்ல அமைதியா இல்ல, நல்ல சத்தத்தை உயர்த்திங்க, அந்த காரியத்தை கேட்டுட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோடு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் நம்ம மேல பொழியட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே வாங்க பார்க்கலாம், எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க அப்படியே இருங்க, உங்களுக்காக நான் சேர்ந்து ஜெபம் பண்றேன். இந்த அபிஷேகம் வேணும்ன்றவங்க, இதுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும்ன்றவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், என் கைகளை போருக்கும் ஆகும், எல்லாம் ஆகும். என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு இந்த 30வது நாள் வாங்காம நம்ம யாரும் இந்த இடத்தை விட்டு போக கூடாது. இது ஒரு அபிஷேகமா உங்களுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், இந்த இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமைக்காக இல்லை, நீங்க ஜெபிக்கிறதுக்காக சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன தெரியாதவங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மினிஸ்ட்ரி அப்படின்ற அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து சில காரியத்தெல்லாம் நான் சிலருக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன், சிலருக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க, நீங்கள் இதுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது, சம்மந்தமே இருக்காது நமக்கும் அதுக்கும். ஆனால் இது நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிறேன். பால் வாங்க போனால் பாலை கீழே போட்டு கவுத்துருவேன், பால் போயிடும். மீன் வாங்க போனால் கெட்ட மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி வேலைக்கு போய் அங்கே அந்த இடத்துல போனால் நான் இருக்கிறது மட்டும் ஒன்றும் ஆகாமல் போகும். இந்த ப்ரெஸ் வேலையில் இருந்தேன் ஒரு டைம், ஒரு 1 இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போனேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை சன்லைட்டில் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி அதை எடுக்கணும். எடுத்து தண்ணியை ஊற்றினோன்னா அந்த எழுத்து அப்படியே நச்சுன்னு வரும். அந்த டைமிங் தான் அது, அந்த செகண்ட்ஸுக்குள்ளே கரெக்டாக அதை எடுத்துடணும். ஆனால் நான் எப்போ எடுத்தாலும் ஒழுங்காக வராது. அது ஒரு ஃபிலிமே பார்த்தீங்கன்னா அப்போ 20 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு ஃபிலிம் கெட்டு போச்சுன்னா அந்த ஓனர் பயங்கரமாக திட்டுவார். அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ண என்கிட்ட தரவே மாட்டாங்க. நானும் 1 வருஷமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு படிக்கவே இல்லை. எப்போ பண்ணாலும் தப்பாக வரும். அப்படி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கை எது செஞ்சாலும் நல்லாவே இருக்காது, நல்லா வராது. ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு, கேட்டதுக்கு பிற்பாடு, அவருடைய கரம் என் கரத்தோட வந்ததுக்கு பிற்பாடு, அவருடைய ஞானம் என் ஞானத்தோட வந்ததுக்கு பிற்பாடு வெரி சேஞ்ச். நிறைய மாற்றம். 1 மாற்றம் 2 மாற்றம் இல்லை, நிறைய மாற்றம். இப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.